வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் ஜெயிலர் 2. இந்த படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் வந்து கேரளா பாலக்காட் ஷெட்யூல். ஸோ சூப்பர் ஸ்டார் கேரளா கிளம்பி போயிட்டாரு. இந்த பாலக்காட் ஷெட்யூல் வந்து ஒரு 6 days ஷெட்யூலாக வந்து மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா மலையாளம் ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிறாங்க. அவங்க எல்லாரு கூடயும் சூப்பர் ஸ்டாருக்கு இந்த ஷெட்யூலில் காம்பினேஷன் சீன்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. சிவராஜ்குமார் ஏற்கனவே ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனால் மோகன்லால் இன்னும் ஜாயின் பண்ண மாதிரி தெரியல. இனிமே தான் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மோகன்லாலுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்டான திருஷ்யம் 3 படத்துக்கான ஷூட்டிங் இந்த மந்த் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் மார்ச் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் படத்தோடைய டேரக்டர் ஜீத்து ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 and 2 அளவுக்கு 3 வந்து இருக்காது, நீங்கள் அதனால் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்காதீங்க, 3 வந்து நாங்கள் வேறு மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வேறு மாதிரினா எந்த மாதிரி அப்படிங்கிறது தெரியல. பட் அவர் என்ன சொன்னாலும் இந்த திருஷ்யம் 3க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மோகன்லாலுடைய திருஷ்யம் 3 உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2ல் அவர் ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. திருஷ்யம் 3 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நடுவில் தான் வந்து இந்த ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சு கொடுத்துட்டு போவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ அவருடைய போர்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். இந்த ஜெயிலர் 2 ஷூட்காக சூப்பர் ஸ்டார் ஏர்போர்ட் வந்தப்போ ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்களும் கமல்ஹாசனும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நடிக்க போகிறீங்க, அந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. RKFI ரெஜெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் டேரக்டர் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, கதை இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக இந்த ப்ராஜெக்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆரம்பத்தில் ரஜினி, கமல், லோக்கி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 2 டேஸாக வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி வந்து இந்த ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதை இப்போ சூப்பர் ஸ்டாரே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டார், டேரக்டர் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு. எதனால இப்போ இந்த ப்ராஜெக்டில் திடீர் மாற்றம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை லோகேஷ் அவரே வந்து நான் இந்த படம் டைரக்ட் பண்ணலை அப்படின்னு விலகிட்டாரா, இல்லை அவரை இந்த படத்திலிருந்து தூக்கிட்டாங்களா? ஏன்னா கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷை போட்டு பயங்கரமாக பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றின நியூஸ் வரும்போதும் எல்லாம் ஓகே, ஆனால் லோகேஷ் மட்டும் டைரக்ட் பண்ண வேண்டாம், வேறு எந்த டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கூட லோகேஷ் இந்த படத்தோட டேரக்டராக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்திருக்கலாம். இப்போ லோகேஷ் நினைப்பார், நான் செவனேன்னு தானே இருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சு போனேன்னா லியோ படத்தை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு கைதி 2 எடுக்க போயிருப்பேன், அதுக்கு நடுவில் என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு அப்படிங்கிற மாதிரி கூலி படத்தை எடுக்க வச்சு இப்போ ரஜினி கமல் ப்ராஜெக்டும் கைவிட்டு போயிடுச்சு, அமீர்கான் ப்ராஜெக்டும் நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ இதில் அடுத்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் லோகேஷ் ஹீரோவாக வேற நடிக்கிறாரு. அந்த படம் வந்தால் இன்னும் இவரை போட்டு என்ன பொழக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்போ லோகேஷ் ரஜினி கமல் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணலை அப்படின்னா அப்போ வேறு எந்த டேரக்டர் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் யாரும் ஃபைனலைஸ் ஆகலை. ஒரு சில டேரக்டர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜ், அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், பா ரஞ்சித் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே பா ரஞ்சித் கூட 2 படங்கள் பண்ணிட்டாரு, திரும்ப அவர் கூட சேர்ந்து படம் பண்ணுவாரா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. என்ன கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் வைஸாக மட்டும் பார்க்காம 1000 கோடி அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு படத்தில் வந்து இந்த கேமியோஸு, ரெஃபரன்ஸு இதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு நல்ல கதை களத்தில் இவங்க 2 பேருக்கும் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸை வச்சு டைரக்ட் பண்ணுற ஒரு நல்ல டேரக்டர் ஒரு நல்ல ஸ்டோரியில் இவங்க 2 பேரும் நடித்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். LCU ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ லோகேஷ் வந்து இந்த கமல் ரஜினி ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா இப்போ அடுத்து இமீடியட்டாக அவர் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து கைதி 2வாக தான் வந்து இருக்கும். ஸோ சீக்கிரமே கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அவர் ஹீரோவாக நடிக்கிற அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் வருவார், வந்து கைதி 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கைதி 2க்கு முன்னாடி இப்போ புதுசாக LCUவில் ஆட் ஆகிருக்கிற படம் பென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிற நிவின் பாலி அவர் இன்னும் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணலை. அடுத்த மாதம் தான் வந்து ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவருடைய அந்த ஷெடியூலில் வந்து ராகவா லாரன்ஸ் அவருக்கும் காம்பினேஷன் சீன்ஸை தான் வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லப்படுது. இவங்க 2 பேரை தாண்டி ரவி மோகனும் இந்த படத்தில் வந்து இருக்காரு. அவருடைய போர்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த பென்ஸ் படத்தில் சம்யுக்தா அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாக ப்ளே பண்ணுறாங்க. ஆக்ட்ரஸ் அனுஷ்கா ஷெட்டி நடித்த ஃபேமஸான ஒரு படம் வந்து அருந்ததி, அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த படத்தை இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு.
யார் ரீமேக் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் மோகன் ராஜா அவர் தான் ரீமேக் பண்ண போறதாவும், சரி அந்த அருந்ததி கேரக்டர்ல யார் நடிக்க போறா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர் ஸ்ரீலீலா அவங்க தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸ்ரீலீலா எப்படி இந்த கதைக்கு செட் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அனுஷ்கா அந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஆப்டா செட் ஆயிருந்தாங்க. பட் ஸ்ரீலீலா தான் நடிக்க போறாங்க, அவங்க கிட்ட தான் டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஆக்சுவலா அருந்ததி படம் வந்த அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரீமேக் பிளான்லாம் வந்து போச்சு. ஹிந்தி வெர்ஷன்ல கரீனா கபூர் தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் இருந்தது. பட் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகல, அப்படியே வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டைரக்டர் மோகன் ராஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோகன் ராஜா வந்து ஆரம்பத்தில் நிறைய படங்கள் வந்து ரீமேக்காக தான் வந்து பண்ணிக்கிட்டே வந்தார். அவர் பண்ண ஒரிஜினல் ஃபிலிம் அப்படிங்கிறது தனி ஒருவன், தனி ஒருவனுக்கு அடுத்து வேலைக்காரன். இந்த 2 படங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பக்கமே வந்து போயிருக்காரு. லூசிஃபர் படத்தை தெலுங்குல காட்ஃபாதர்னு ரீமேக் பண்ணாரு. இப்போ அருந்ததியை வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ண போறாருங்கிற நியூஸ் வந்திருக்கு. அப்போ அவருடைய ஒரிஜினல் ப்ராஜெக்ட் வந்து என்ன ஆச்சு, தனி ஒருவன் 2 என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் அர்ச்சனா கிட்ட இப்போ ரீசெண்டாக நான் பேசினேன். அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை இப்போ ஆரம்பிக்கிறது வந்து சரி கிடையாது, இது வந்து ரைட்டான ஒரு டைம் கிடையாது, ஸோ நம்ம கரெக்டான ஒரு பொட்டன்ஷியல் வந்து இல்லை, ஸோ இதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதா மோகன் ராஜா வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக உண்மையிலேயே தனி ஒருவன் 2ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக பார்ட் 2ன்னு வரும்போது பட்ஜெட் வைஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா வகையிலுமே 1 விட 2 அப்படிங்கிறது பெருசாக கிராண்டாக தான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் மூவி டீமும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கிராண்டாக பெருசாக எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோடைய ஹீரோ ரவி மோகனுடைய மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே டல்லாக தான் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நிறையா படங்கள் அவருக்கு வந்து சுத்தமாக சரியாகவே வந்து போகலை. ஸோ அதனால் இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்டை கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் தனி ஒருவன் 2 வந்து ட்ராப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து படம் எடுத்தாலும் ரொம்ப லேட்டாக தான் வந்து எடுப்பாங்க, இப்போதைக்கு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தனி ஒருவன் 2 வருமா வராதா அப்படிங்கிறது ரவி மோகனுடைய கையில் தான் இருக்குது. அவருடைய அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸாக அமைஞ்சு அவருடைய மார்க்கெட் மறுபடியும் வந்து ஸ்டெடி ஆச்சு, ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக தனி ஒருவன் 2 வந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இல்லைனா எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். AK64 படத்துக்கான ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் தீபாவளிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா, ஸ்வாசிகா இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. இவங்க 2 பேரை தாண்டி மோகன்லால் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் நம்ம சைட்லேருந்து இந்த நியூஸ் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஒரு சில பேர் வந்து கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் VTV கணேஷ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்காரு. இப்போ குட் பேட் அக்லி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் பழைய இளையராஜாவுடைய சாங்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இளையராஜா வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்திருந்தாரு. நெட்ஃப்ளிக்ஸில் குட் பேட் அக்லி ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகலை, ரிமூவ் ஆயிடுச்சு. அவுட் சைட் இந்தியா மட்டும்தான் இந்த குட் பேட் அக்லி படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி, இந்த ஒரு இஷ்யூனால இப்போ அடுத்து AK64 ப்ராஜெக்டில் வந்து பழைய சாங்ஸ் எல்லாம் எதையும் எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. உண்மையிலே நல்ல முடிவு தான். ஆனால் ஆதிக்கு அதை ஃபாலோ பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா குட் பேட் அக்லிக்கெலாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் பழைய சாங்ஸ்லாம் வந்து அவர் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காரு. ஸோ ஒரு வேளை அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் தப்பி தவறி கூட இனிமேல் இளையராஜா சாங்ஸை கை வைக்க மாட்டார், வேற யாராச்சும் சாங்ஸை எடுத்து யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தோடைய கிளைமேக்ஸ் பற்றி வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையா ரூமரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. படத்தோடைய கிளைமேக்ஸில் வந்து அசம்பிளிக்கு வெளியில் விஜய் வந்து நிறைய ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கேசரியில் ஹியூமனாய்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கு இருந்தது. ஏன்னா ஹியூமனாய்டுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் ஆக்டர் நரேன் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அவரே சொல்லியிருந்தாரு நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக வரேன் அப்படின்னு. அப்போ சயின்டிஸ்ட்டாக வராருன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் படத்தில் இருக்குமா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.